வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன்பிஎஸ்சி பிஇஓ எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஃப்ராக்ஷன்ஸ் பின்னங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முழு பொருள் ஒன்று இருக்குது, அதை சரிசமமாக பிரித்தா அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னென்னா ஃப்ராக்ஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு பீஸா இருக்குது, அந்த பீஸாவை 4ஆக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்தோன்னா அதுதான் என்னது ஃப்ராக்ஷன். பார்ட்ஸ் ஆஃப் எ ஹோல், ஒரு முழு பகுதி இருக்குது, அதுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் பார்க்குறது தான் ஃப்ராக்ஷன். ஓகே, இதில் நிறைய டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரோட ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃப்ராக்ஷனாக இருக்கும். நம்ம இப்போது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லும்போது அங்கே நியூமரேட்டர் எப்பவுமே டினாமினேட்டரை விட லெஸ்ஸராக தான் இருக்கும். இப்போ நியூமரேட்டர் 2 இருக்கா, டினாமினேட்டர் 7. அப்போது எப்பவுமே நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட இங்கே ஸ்மாலராக தான் இருக்கும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா அப்படியே அதோட ரிவர்ஸில் பார்ப்போம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட கிரேட்டராக இருக்கும். 7/2 மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். அடுத்தது மிக்சட் ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது ஒரு நேச்சுரல் நம்பர், ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ 2 பார்ட்டாக இருக்கும். ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கும், அடுத்தது ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்தது என்ன, லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷன்னா ஒரு 5-6 நம்பர்ஸ் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதோட டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்ததுன்னா அது லைக் ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிள் என்ன, 2/7, 3/7, 9/7 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்னது லைக் ஃப்ராக்ஷன் சொல்லலாம், இல்லைன்னா ஓரின பின்னங்கள்னு சொல்லலாம். அடுத்தது அன்லைக் ஃப்ராக்ஷன்னா வேற்றின பின்னங்கள். அதுக்கு டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3/4, 5/8, 6/7, இதோட டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது அன்லைக் ஃப்ராக்ஷன். ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் சொல்லும்போது சமான பின்னங்கள், அதாவது எல்லாமே சேம் வேல்யூ கிடைக்கும். நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே நம்ம லோயஸ்ட் ஃபார்முக்கு பார்க்கும்போது எல்லாமே சேம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த அன்னோன் இன் த ஃபாலோயிங் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். பின்வரும் சமான பின்னங்களில் விடுபட்ட எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது என்னது, ஒரு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, அது என்னன்னு நம்ம தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, 3/5 இஸ் ஈக்குவல் டு 9 அங்கே நம்ம ஃபில் பண்ணணும். சரி, என்ன வரும், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது 3, இங்கே என்ன இருக்குது 9. 3 டேபிளில் எப்போ 9 வரும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 வரும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம், 3 3s பண்ணால் 9 வருது. அப்போ அதே மாதிரி கீழே இருக்க 5 என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9/15, இங்கே என்ன ஆன்சர் வரும், 15 வரும். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வருது, 15. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்ன, -7 இஸ் ஈக்குவல் டு 16/28ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 28 இருக்குது. ஸோ 7 ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, 28 கிடைக்குது. 7 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 28 கிடைக்கும், 4ஆல் பண்ணால் கிடைக்கும். ஓகே, அப்போது 7 4s are 28. மேலே நியூமரேட்டரில் 16 இருக்குது. ஸோ கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது எந்த நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 16 கிடைக்கும், ஸோ 4 4s பண்ணால் தான் 16 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், 42/48. 8ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 48 கிடைக்கும், 6ஆல் பண்ணால் கிடைக்கும். ஸோ மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 6 × 7 தான் 42 வரும். ஸோ ஆன்சர் என்ன, மேலே 7. அடுத்தது, அரேஞ்ச் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். 2/3, 1/6 மற்றும் 4/9ஐ
ஏறு வரிசையில் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நம்பர்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம். அந்த நம்பர்ஸ் என்ன? 2/3, 1/6, 4/9. இப்போ நம்ம எது வந்து அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னா, நம்மளுக்கு டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ டினாமினேட்டர் 3, 6, 9க்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கும்போது என்ன கிடைக்குது, 3ஆல் டிவைட் ஆனால் ஸோ 1, 2, 3 இருக்கும். அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 1, 1, 3 கிடைக்குது. அகெயின் 3ஆல் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 1, 1, 1 கிடைக்குது. ஓகே. ஸோ எல்சிஎம் என்ன? எல்சிஎம் 3 into 2 into 3 is equal to 18. இப்போ இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், 18 வர மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ 3ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும். அதனால் கீழேயும் மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா 18 வரணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே. அப்படி மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வருது, 12/18, 3/18, 8/18 கிடச்சிச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஸ்மாலர் நம்பர்லேருந்து பிகர் நம்பர் கொண்டு போகலாம். அப்போது ஃபஸ்ட்டு 3/18, அடுத்தது 8/18, அடுத்தது 12/18. ஸோ என்ன பண்ணலாம், அதை அரேஞ்ச் பண்ணிடலாம். 1/6, 4/9, 2/3. Which is greater, 3/8 or 3/7? 3/8 அல்லது 3/5 எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது பெருசு, இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தேவையில்லை, டைரெக்டாகவே பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே 3 சப்பாத்தி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த 3 சப்பாத்தியை 5 பேருக்கு கொடுக்கறது வந்து அதிகமாக கிடைக்குமா, இல்லை 8 பேருக்கு கொடுத்தா அதிகமாக கிடைக்குமா? ஸோ 5 பேருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு பெரிய சைஸாக கிடைக்கும். இந்த 3 சப்பாத்தியும் 5 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்தோன்னா பெரிய பெரிய சைஸ் கிடைக்கும். ஆனால் இதே 3 சப்பாத்தியை 8 பேருக்கு பங்கு போட்டு கொடுக்கும்போது என்ன ஆயிடுது, அந்த சைஸு கம்மியாயிடுது. ஸோ அப்போ எது கிரேட்டர், 3/5 தான் கிரேட்டர். ஸோ எது கிரேட்டர், 3/5 தான் கிரேட்டர். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒர்க் அவுட் பண்ணாமலேயே ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது சிம்பிளிஃபை. ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கு, அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். டினாமினேட்டர் சேமாக இருக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை வச்சு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே 3 இருக்கா, இப்போது இங்கே 3 into 3 மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது இந்த 7ஐ வச்சு இங்கே வந்து 7 into 7 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, 3 3s are 9 கிடைக்குது by 21. இது 2 7s are 14 by 21. ஸோ நம்மளுக்கு நியூமரேட்டரில் என்ன கிடச்சிருக்கு, 9 + 14, அதை ஆட் பண்ண என்ன வருது, 23 by 21 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ராக்ஷனுக்கு பார்க்கலாம். சப்ராக்ஷன் பார்த்தா 3/4 - 1/2ன்னு கிடச்சிருக்கு. டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கணும்னா இந்த 2ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடச்சிருமா. ஓகே. ஸோ 4 வந்துருச்சுன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஸோ டினாமினேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குது, 1 2s are 2/4 கிடைக்குது. ஸோ 3/4 - 2/4 which is equal to மைனஸ் பண்ணோன்னா 1/4. நெக்ஸ்ட்டு மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, இதை ஆட் பண்ணோம். ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறத நம்ம ஆட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, அதை வந்து நம்ம வந்து நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துடணும். அப்போ எப்படி கொண்டு வரணும், ஸோ 3 4s are பண்ணோன்னா 12 கிடைக்குமா. இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். 12 + 2 14. ஸோ டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது 7 5s are 35 + 2 வந்துச்சுன்னா 37/5 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். சரி, டினாமினேட்டர் சேமாக இருக்கணுமா, அப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோமா. ஸோ 14 × 5/4 × 5 +
37 into 4 by 5 into 4 எழுதியாச்சு. இப்போ 14 into 5 மல்டிப்ளை பண்ணும்போது 70 கிடைக்குது. 4 5s பண்ணால் 20 கிடைக்குது. அடுத்தது 37 into 4 பண்ணும்போது 148 divided by 20. ஸோ 70யும் 148யும் ஆட் பண்ணால் 218 by 20 கிடைக்குது. இது அகெயின் என்ன பண்ணுறோம், 2 டேபிளில் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 109 by 10 கிடைக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 109 by 10ன்னு கிடச்சிருக்கு. 109 by 10 என்ன பண்ணலாம், நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், 109 டிவைடட் பை 10 பண்ணோன்னா 10 10s பண்ணால் 100 கிடைக்குது. அப்படி பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது, 9 வருது. ஓகே, ஸோ இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, கோஷியன்ட் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கோம், டிவைசர் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கோம், ரிமைண்டர் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கௌரி வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காங்க, டொமேட்டோஸ், பிரிஞ்சால் அண்ட் ஆனியன் வாங்கியிருக்காங்க. ஓகே, டொமேட்டோ எத்தனை கேஜி வாங்கியிருக்காங்க, 3 into 1/2 கேஜி வாங்கியிருக்காங்க. அடுத்தது பிரிஞ்சால், அடுத்தது ஆனியனோட வெயிட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டோட்டல் வெயிட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன, ஓகே, அந்த நம்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து எழுதியாச்சு. மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம நார்மல் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 3 2s 6 + 1 7/2. அடுத்தது இது என்னது, 1 4s 4 + 1 5/4 எழுதியாச்சு. டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருந்ததுன்னா டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி 2 டினாமினேட்டர் சேமாக இருக்குது, இது மட்டும் டிஃபராக இருக்குது. அதனால் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிடும், நம்மளுக்கு 4 கிடச்சிரும். ஸோ மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போது 14/4. ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிடும். ஸோ டினாமினேட்டர் 1 டைம் எழுதிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 22/4 கிடைக்குது. இதை டிவைட் பண்ணால் 11/2. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். Next one, an oil tin contains 3 into 3/4 liters of oil, of which 2 into 1/2 liters of oil is used. How much oil is left over? ஒரு ஆயில் டின்னில் இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குது. அதில் 2.5 liters ஆஃப் ஆயில் என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் எவ்வளோ ஆயில் அந்த டின்னில் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் ஆயில் என்ன, 3 into 3/4. ஓகே, தென் எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2.5 யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் இந்த டோட்டலில் எவ்வளோ யூஸ் பண்ணாங்களோ அதை மைனஸ் பண்ணணும். ஓகே, மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு நார்மல் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிட்டோம். 15/4, இது 5/2 கிடைக்குது. இப்போ வந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அதனால் மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடச்சிரும். ஸோ இந்த 15ல் 10 போச்சுன்னா எவ்வளோ வரும், 5 வரும். 5/4 அதை மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் இப்போது மீதம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், 9th one, Nilavan can walk 4.5 kilometers in an hour. How much distance will he cover in 3.5 hours? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹவருக்கு நிலவன் எவ்வளோ தூரம் வாக் பண்ண முடியுது, 4.5 kilometers வாக் பண்ண முடியுது. அப்போது 3.5 ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அவனால் வாக் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. 1 ஹவருக்கு இவ்வளோ வாக் பண்ண முடியும்னா 3.5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ வாக் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 1 ஹவருக்கு எழுதிட்டோம், 3.5 ஹவர்ஸ்க்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 4 into 1/2 into 3 1/2ன்னு எழுதியாச்சு. எழுதிட்டு இது என்ன பண்ணலாம், 4 2s 8, 8 + 1 9/2, இது 7/2ன்னு எழுதியாச்சு. 9 7s 63 வரும். 2 2s 4 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிருக்கு, 15 3/4 கிடச்சிருக்கு.
அடுத்தது next question என்ன? A rod of length 6 meter is cut into small rods of length 1.5 meter each. ஒரு பெரிய ராட் இருக்கு. எவ்வளோ 6 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ராட் இருக்கு. அதை சின்ன 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 ராட்ஸாக கட் பண்ணுறாங்க. எவ்வளோ லென்த்தில்? 1.5 மீட்டர் லென்த்தில் அதை சின்ன 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 சின்னதாக கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணாங்கன்னா ஸோ எவ்வளோ ராட்ஸ் வந்து சின்ன சின்ன ராட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். 6 மீட்டர் ராடை எவ்வளோக்கு டிவைட் பண்ண போகிறோம்? 1 × 1/2க்கு டிவைட் பண்ண போகிறோம். அப்போது அதை எப்படி எழுதிக்கலாம்? 1 2 2 + 1 3/2ன்னு எழுதிடும். 3/2ன்னு எழுதிட்டு இதை டிவைட் பண்ணுறோம். டிவிஷனை நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணோம்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதிட்டு மல்டிப்ளிகேஷன் எழுதிடலாம். இப்போது 6 × 2/3ன்னு எழுதுகிறோம். இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ 2 2s are 4 ராட்ஸ். அப்போது எத்தனை ராட்ஸ் கிடைக்குது உங்களுக்கு? 4 ராட்ஸ் கிடைக்குது. Next one, what fraction is to be subtracted from 9 3/7 to get 3 1/5? என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்பர்லேருந்து எந்த ஃப்ராக்ஷனை வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டோட்டல்லேருந்து ஒரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணோன்னா இந்த ஆன்சர் கிடைக்குமா? ஓகே, பார்க்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? 9 3/7 எழுதிக்கிறோம். எந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ண போகிறோன்றது தெரியாதனால எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு வந்திருக்கக்கூடிய ஆன்சர் எழுதிடுறோம். எழுதிட்டு இது சிம்பிளிஃபை பண்ணணுமா? இப்போது 9 7s என்ன வரும்? 63 + 3 பண்ணும்போது 66/7 கிடைக்குது. மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 5s are 15 + 1 16/5ன்னு எழுதியாச்சு. ஓகே, ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். எக்ஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகுது? 66/7 மைனஸ் 16/5 கிடைக்குது. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 5ஆலையும் இந்த பக்கம் 7ஆலையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 330 மைனஸ் 112/35ன்னு கிடைக்குது. இந்த சப்ராக்ஷன் பண்ணால் 218/35 கிடைக்குது. இதை என்ன பண்ணுறோம் நம்ம? ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குது? 6 8/35 கிடைக்குது.